எடப்பாடியார் சுற்றுப்பயணம் செய்யறாங்க தமிழகம் முழுவதும். அதுக்கு உதயநிதி மக்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா முதல்ல பாஜக இவரைதான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு மக்களை சந்திப்பதற்கு முழு உரிமை இருக்கு. அதை எதிர்க்கட்சி தலைவர் செய்யறாங்க. அவங்க போகணும், மக்களை சந்திக்கணும், பேசணும், ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகள் எடுத்து. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியா நடந்து வரணும், போட்டியா அவங்க நடத்தணும்னு நினைச்சாங்கன்னா அவரும் வரட்டும். 4 ஆண்டுகள் சாதனையை சொல்லட்டும் மக்கள் முன்னாடி. இப்ப நாங்க ஒரு முறையும் 5 ஆண்டுகள் முடிந்த பிறகு நாங்க மக்களை பார்க்கிறோம், 10 ஆண்டுகள் முடிந்த பிறகு நாங்க பார்க்கிறோம், 11 ஆண்டுகள் முடிந்த பிறகு பார்க்கிறோம். உதயநிதி அவர்கள் சாதனையை சொல்லட்டும். நாங்க 4 ஆண்டுகள் இவ்வளவு பண்ணியிருக்கோம். அதனால் சாதனைகள் எதுவும் செய்யாமல் வெறும் சோதனைகளை மட்டும் மக்களுக்கு கொடுத்துட்டு வேண்டுமென்றே ஒருவரின் மீது குற்றச்சாட்டு வைப்பது எப்படி முறையாகும்? அதே தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்யறாங்க. அவங்க இன்னைக்கு போறாங்க, அதையும் நாங்கள் வரவேற்கின்றோம். காரணம், அவங்களும் திராவிட முன்னேற்ற கழகம் அரசு செய்திருக்கக்கூடிய தவறுகளை சொல்றாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை, உதயநிதி அவர்களை பொறுத்தவரை அவர்கள் எதுவுமே செய்யாம வெறும் வாய்ச்சவடால வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறார். அவங்க நாங்க போய் மக்களை சேர்த்துறோம் ஊரா போறதுக்கு நேரம் இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் மக்களுக்கு என்ன நல்லது பண்ணணும்னு சொல்றதுக்கு எனக்கு தான் பிரச்சனை. அதனால முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து குணமாகி வெளியே வந்த பிறகு அவர் மக்களை சந்திச்சு 4 ஆண்டுகள் என்ன சாதனை செஞ்சிருக்குன்னு சொல்லுவாரு. தேர்தல் வாக்குறுதி 511 தேர்தல் வாக்குறுதியில எவ்வளவு செஞ்சிருக்கும் அப்படின்னு வெள்ளை அறிக்கை மருத்துவமனையிலிருந்து வந்தோடனே கொடுப்பாரு. நாங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.